வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி என்னென்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வீடியோ தாங்க. பாருங்கள், நம்ம வச்ச அந்த தக்காளி செடி போன ஒரு 4-5 நாளைக்கு முன்னே தாங்க ஆட்டு எரு கொஞ்சமாக போட்டேங்க. அதுக்கு மேலே அந்த வேர் பாருங்கள், எப்படி எவ்வளோ போட்டாலும் மண்ணுக்கு மேலே வேர் வந்துக்கிட்டே இருக்க பாருங்கள். அந்த பூ எல்லாமே ஒரு 4-5 நாளையிலேயே அப்படியே காயாக மாறிடுச்சு பாருங்கள். எனக்கே அதை பார்த்துட்டு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்ததுங்க. இப்படி ஒரு பூ கூட கொட்டவே இல்லைங்க, எல்லாமே பிஞ்சாவே அப்படியே மாறிட்டு வருதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் கொஞ்சம் மத்தியானத்தில் எடுத்ததுனால நல்லா தெரியுதா இல்லையான்னு தெரிலிங்க. ஆனால் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா எடுத்திருக்கேன். சரி, ஓகே, அதை எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க. சரி, அதுக்கு கொஞ்சம் ஒரு சைடு தாங்க நான் குச்சியெல்லாம் கட்டி விட்டு பந்தல் மாதிரி கட்டி விட்டுருக்கேன். நான் அந்த சைடு கட்டலை. சரி, அதையும் ஒரு குச்சி நட்டு, இது ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் இல்லைங்க, இருந்தாலும் இப்போ கொஞ்சம் காற்று காலம் இல்லைங்களா, அதனால் சரி இதே போதும் அப்படின்னு சொல்லி அப்படியே நெட்டி விட்டுருக்குறேங்க. காய் பிடிக்கிட்டுங்க, பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது என்னன்னு சொல்லி, அது தாங்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு மாதிரி கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க. மேலே இந்த பூவெல்லாம் இதை பிஞ்சாக இருக்குது இல்லைங்களா, சரி அது எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லைட்டாக தொயின் போட்டு தாங்க ஒரு குச்சி வச்சு கட்டி விட்டுருக்கேன். ஆனால் இந்த சூட்கேஸில் வச்சு எனக்கு இப்படி செடி வருமாங்கிறதே எனக்கு தெரியலிங்க. இந்த பூவெல்லாம் பிஞ்சாக மாறக்குள்ள எனக்கே ஒரே சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா நிலத்துல தாங்க நான் வச்சுருக்கேன், இல்லைன்னா கொஞ்சம் லாங் தொட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அதில் தான் நான் வச்சு அறுவடைலாம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நல்லா தொட்டி பெருசாகவே இருக்கும். இது வேறு சதுரமாக இருக்குது இல்லைங்களா, சரி வருதா இல்லையான்றது நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க. ஆனால் இந்த கலவி வச்சு நம்ம எந்த விதை எந்த இது போட்டோமாலும் எல்லாம் வந்துடுது பாருங்கள். நான் அந்த கொடமிளகா மீதியெல்லாம் ஒரு 4-5 செடி விட்டுருந்தேன் இல்லைங்களா, எல்லாமே நல்லா பெருசாகிருச்சுங்க. இது பாருங்கள், மிளகு தக்காளி பழம் ஒரு மிளகு தக்காளி பழம் தான் கொண்டு வந்து போட்டேன், அதுவே பாருங்கள் எல்லாம் முளைச்சிருச்சுங்க. அது இந்த மண் கலவை ரெடி பண்ணி நீங்கள் ஏதாவது விதை போடுறதா இருந்தால் போடுங்க, நல்லா வருதுங்க. நான் அதனால தாங்க அதை சரி விதை போடவே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேங்க.